கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 21 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டடி பிளான் உங்களுக்கு வந்து நான் சொல்ல போறேன். இந்த ஒரு 21 டேஸ்ல வந்து உங்களுக்கு 3 சப்ஜெக்டை இந்த 21 டேஸ்ல எப்படி முடிக்கணும், அந்த 3 சப்ஜெக்டுக்கான ஸ்டடி பிளான் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரிங்களா? அது என்னென்ன சப்ஜெக்ட், எப்படி ஒவ்வொரு நாளும் எந்தெந்த கொஸ்டின் நம்ம செலக்ட் பண்ணி படிக்கணும், எந்தெந்த யூனிட்ஸை நம்ம செலக்ட் பண்ணி படிக்கணும், எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். இதை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி எல்லாமே பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? நீங்க ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தா கொஞ்சம் சீக்கிரம் ஜாயின் பண்ணிருங்க. நிறைய பேர் எக்ஸாம் டைம்ல ஜாயின் பண்றாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பி அதை திருப்பி பார்த்து எந்த கொஸ்டினை படிக்கணும் அது தெரியாம நிறைய பேர் குழப்பமா இருக்கீங்க. ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிருங்க. என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் 3 சப்ஜெக்ட் இந்த 21 டேஸ்ல நம்ம படிக்கணும்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் அந்த 3 சப்ஜெக்ட் என்ன அதை நான் சொல்லிடுறேன். அதாவது பாத்தீங்கன்னா கற்றலுக்காக மதிப்பிடுதல் இந்த சப்ஜெக்ட், பள்ளி மேலாண்மையும் நிர்வாகமும் இந்த சப்ஜெக்ட், அடுத்து நம்ம மேஜர் சப்ஜெக்ட். இந்த 3 சப்ஜெக்ட் தான் 21 டேஸ்ல நம்ம எப்படி படிக்கணும் அதை நான் சொல்ல போறேன். சரிங்களா? இதை நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சரிங்களா? அதாவது ஒரே ஒரு விஷயம், வெற்றிக்கு எல்லாருடைய வெற்றிக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயலை இல்லது ஒரு படிப்பை தொடர்ந்து செய்யும் போது, நல்லா கொஞ்சம் அது எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி, அது ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை நம்முடைய பர்சனல் வாழ்க்கையில் ஏதாவது தொழில் ரீதியாக நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை தொடர்ந்து வெற்றி தோல்வியை பார்க்காம தொடர்ந்து செய்யும் பொழுதுதான் நம்ம கண்டிப்பா அதுல ஜெயிக்க முடியும். இதுதான் ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்க வேணா பாருங்க, நம்மளை சுத்தி இருக்கவங்க ஜெயிச்சவங்களை பாருங்க, அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு விஷயத்துல தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தொழில ஒரு 2 மணி நேரம் ஒரு ஆள் கத்துக்கணும்னு ஒரு ஆள் முடிவு பண்ணனா அந்த 2 மணி நேரமும் டெய்லி அந்த 2 மணி நேரத்தை அந்த விஷயத்துக்காக அவங்க தொடர்ந்து செய்வாங்க. ஒரு 10 நாள் செஞ்சுட்டு ஒரு 15 நாள் செஞ்சுட்டு அதை விட்டுறவே மாட்டாங்க. அப்படி விட்டாங்கன்னா அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. ஜெயிச்சவங்க எல்லாரும் தான் எடுத்துக்கிட்ட செயல்ல தொடர்ந்து செஞ்சவங்க தான். அது கூடவோ குறையவோ அது முக்கியம் இல்லை, ஆனா தொடர்ந்து செய்யறானா அதுதான் முக்கியம். நீங்க வேணா பாருங்க, பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஆளா இருக்கவங்க பாருங்க, ஒரு குறிப்பிட்ட தொகையை இல்லை ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல முதலீடு பண்ணா அந்த முதலீடை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சிறுதுள்ளி பெருவெள்ளன்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன ரூபாயா சேர்த்து வைக்கிறது அது பெரிய அளவில் நம்ம கை கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரிதான் நம்ம படிப்பும். ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயத்த தொடர்ந்து செய்யுங்க. இதுல முக்கியமான விஷயம், நம்ம தொடர்ந்து செய்யும் போது நிறைய தடங்கள் வரும். அந்த தடங்களை தாண்டி தான் நம்ம ஜெயிக்கணும். சரிங்களா? இப்போ நான் சொல்ற இந்த 21 டேஸ்ல அதையும் உங்களுக்கு சொல்றேன், எந்த மாதிரி தடங்கள் வரும், அதை எப்படிலாம் நம்ம சரி பண்ணணும், அது எல்லாமே நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கற்றலுக்காக மதிப்பிடுதல். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். சரிங்களா? பாருங்க, கற்றலுக்காக மதிப்பிடுதல். இதுல வந்து பாத்தீங்கன்னா 16 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணி எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிருப்பேன். 16 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் அனுப்பிச்சிருப்பேன். அதே மாதிரி பள்ளி மேலாண்மை நிர்வாகத்துல 13 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் அனுப்பிச்சிருப்பேன். 13 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் அனுப்பிச்சிருப்பேன். மேஜர் சப்ஜெக்ட்ல யூனிட் 3 வந்து இப்போ நான் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். நாளைக்கு இன்னொரு 2 டேஸ்ல இந்த மேஜர் யூனிட் 3க்கான நோட்ஸ் ஃபுல்லா அனுப்பிச்சிருவேன். அதே மாதிரி இந்த யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன். சரிங்களா? சரிங்க சார், இப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்போ நான் உங்களுக்கு எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் கொடுத்துருக்கேன்னா பாருங்க, 7ஆம் தேதியில இருந்து 7/5/2026, அதாவது நாளையில இருந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 7ஆம் தேதியில இருந்து அடுத்து 27/5/2026 27ஆம் தேதி வரைக்கும், இந்த மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 21 நாள்.
21 டேஸ். சரிங்களா? அப்போ 27 இந்த மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் இந்த 3 சப்ஜெக்டை எப்படி படிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஓகே சார். இப்போ பாருங்க, 16 கொஸ்டின் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன். நீங்க என்ன செய்யணும்னா நல்லா கவனிச்சுங்க. நான் உங்களுக்கு எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஒரு நாளைக்கு 2 10 மார்க் கொஸ்டின் எழுதுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஒரு நாளைக்கு 2 10 மார்க் கொஸ்டின் படிக்கணும் மினிமம் நான் சொல்லியிருக்கேன். நல்லா கவனிச்சுங்க. ஒரு சிலர் 3 கொஸ்டின் படிப்பாங்க, அதெல்லாம் உங்களுடைய திறமை. நான் உங்களுக்கு சொல்றது ஒரு நாளைக்கு 2 10 மார்க் கொஸ்டின் கம்பல்சரி படிச்சிடணும். சரிங்களா? எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே 16 கொஸ்டின்ல 2 கொஸ்டின் ஒரு நாளைக்கு. இது மாதிரி 13 கொஸ்டின்ல ஒரு நாளைக்கு 2 கொஸ்டின். சரிங்களா? சரி, ஓகே சார். நாளைக்கு 7ஆம் தேதி. சரிங்களா? நாளைக்கு 2 கொஸ்டின் நம்ம படிக்கணும். இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும்னா, நான் உங்களுக்கு அந்த 16 முக்கியமான வினாக்கள் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதில் ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் யூனிட் 1 கொடுத்துருப்பேன். அந்த 2 கொஸ்டினை ஒரு லாங் சைஸ் நோட்டு போட்டுக்குங்க, இல்லைன்னா ஒரு A4 ஷீட்டை கையில் வச்சுக்கோங்க. A4 ஷீட்டை வாங்கி வச்சுக்கோங்க. என்னை பொறுத்தவரைக்கும் நோட்டு போட்டால் ரொம்ப நல்லது. ஒரு லாங் சைஸ் நோட்டு எடுத்து வச்சுட்டு, இப்போ நாளைக்கு 2 கொஸ்டினை படிக்கணும் பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு ஒவ்வொரு 10 மார்க்கு கீழேயும் என்னென்ன தலைப்புகள்லாம் வரும், என்னென்ன கீ பாயிண்ட்ஸ்லாம் வரும்னு சொல்லி நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன். ஸோ நாளைக்கு நீங்கள் படிக்க போகிற அந்த 2 கொஸ்டினை இன்னைக்கு அந்த லாங் சைஸ் நோட்டில் அந்த 2 கொஸ்டினை எழுதி, அந்த 2 கொஸ்டின் கீழேயும் என்னென்ன கீ பாயிண்ட்ஸ்லாம் வரும்னு சொல்லி உங்கள் கைப்பட எழுதிருங்க. நல்லா கவனிச்சிட்டிங்களா? எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம தயாராகணும். தயாராகாம ஒரு விஷயத்தை நம்ம செஞ்ச ஆரம்பிச்சோம்னா அதை சரியா செய்ய மாட்டோம். ஸோ நம்ம படிக்க போறோம், அந்த படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி தயாராகணும், ஃபர்ஸ்ட் நம்ம தயார் பண்ணி ரெடியா இருக்கணும். அதுதான் முக்கியம். தயார் பண்ணும் போதே நீங்க செயல இறங்குறதுக்கான வழிமுறையை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். தயார் பண்ணாம டைரக்டா நீங்க செயல் இறங்கினா அந்த செயல் சிறப்பாக வெற்றி முடியாது, அதை தொடர்ந்து செய்ய முடியாது. ஸோ நாளைக்கு நீங்க 2 கொஸ்டின் படிக்கிறீங்கன்னா அந்த லாங் சைஸ் நோட்ல அந்த 2 கொஸ்டின் எழுதி, அந்த 2 கொஸ்டினுக்கு என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் வரும் சொல்லி உங்க கைப்பட எழுதி வச்சிருங்க. எழுதி வச்சுட்டு அடுத்த விஷயம் என்ன செய்யணும்னா, அந்த 2 கொஸ்டினை நாளைக்கு எந்த டைம்ல நம்ம படிக்க போறோம். கவனிச்சிட்டீங்களா? சார் டைம் நோட் பண்ணுமா சார்? கண்டிப்பா நோட் பண்ணுங்க. அப்படி நோட் பண்ணும்போது அந்த டைம் வரும்போ நம்ம வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிருப்பேன், அந்த டைம்ல எடுத்து படிக்கணுமே அப்படி நம்மள அறியாம அது தோணும். ஒரு நாள் 2 நாள் தோணும், 3ஆவது நாள் அது தோணும். அந்த டைம்ல நம்ம செய்யாமட்டா நம்ம குற்ற உணர்வு ஏற்படும். சார் நம்ம ஒரு படிக்கணும் வச்சிருந்தோமே, நம்ம அந்த டைம்ல படிக்கவே, ஒரு குற்ற உணர்வு ஏற்படும். அந்த குற்ற உணர்வு அந்த செயலை நம்ம செய்ய தூண்டும். சரிங்களா? அதுதான் பாருங்க, 2 கொஸ்டின் எழுதி அதுல டைம் போட்டுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன டைம் கொடுத்துருக்கேன்னா, எனக்கு உங்களுக்கு ஒர்க்கை பொறுத்து நீங்களா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? நான் சொல்ல பாருங்க, இப்போ மார்னிங் 5ல இருந்து 6:30 வரைக்கும் ஒரு 1.5 மணி நேரம். அடுத்த நைட்டு 9ல இருந்து 10:30 வரைக்கும் அதுல ஒரு 1.5 மணி நேரம். இப்படி நீங்க அந்த 2 கொஸ்டின் எழுதுறீங்களா, அது பக்கத்திலேயே வந்து முதல் கொஸ்டின் இருக்கீங்களா, அதுல என்ன டைம் எந்த டைம் படிக்க போறோம் அந்த டயத்தை மென்ஷன் பண்ணுங்க. 2வது கொஸ்டின் போடுறீங்களா, அதுல எந்த டைம் படிக்க போறோம் அந்த டயத்தை மென்ஷன் பண்ணுங்க. இதுதான் முதல் வேலை. ஸோ அப்ப நாளைக்கு நீங்க படிக்கிறீங்கன்னா இன்னைக்கு நான் என்ன படிக்க போறேன், எந்த டைம்ல படிக்க போறேன் அப்படின்றத நீங்க பிளான் பண்ணி ரெடி பண்ணிடுங்க. இதே மாதிரிதான் ஒவ்வொரு நாளும். அதுக்கு அடுத்த நாள் படிக்க போறத முதல் நாளையும் அடுத்த நாள் என்ன 2 கொஸ்டின் படிக்க போறோம் அதே மாதிரி அந்த 2 கொஸ்டின் எழுதி அந்த லாங் சைஸ்ல என்ன செய்யுங்க, அந்த 10 மார்க் கொஸ்டின் அந்த கீ பாயிண்ட்ஸை எழுதி வச்சுட்டு அடுத்த நாள் தயாருங்க. இப்படி நீங்க ஒவ்வொரு நாளும் நான் சொன்ன விஷயத்த நீங்க சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னா 27ஆம் தேதி இந்த 3 சப்ஜெக்டையும் நீங்க மோஸ்ட்லி தயாராகிடுங்க. சரிங்களா? இப்போ ஒரு முக்கியமான விஷயம், இப்போ என்ன செய்வாங்கன்னா எழுதி வச்சிருவாங்க, படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, எழுதி வச்சுட்டு மறுநாள் 2 கொஸ்டின் படிச்சிருவாங்க, அதுக்கு அடுத்த நாள் 2 கொஸ்டின் படிச்சிருவாங்க, 3ஆவது நாள் 4ஆவது நாள் ஏதாவது பர்சனல் வேலை வந்துடும், அதை பண்ண முடியாமல் போயிடும். இதுல நிறைய பேர் பண்ற பெரிய மிஸ்டேக் என்னன்னா, அப்படி தடங்கள் வந்து நம்ம பண்ண முடியாம போச்சுன்னா அதை அப்படியே விட்டுறாங்க. இதுதான் நம்ம பண்ற மிகப்பெரிய மிஸ்டேக். ஒரு 2 நாள் வேலை வந்துச்சா பரவாயில்ல, 3ஆவது நாள் நம்ம சொன்ன டயத்துக்கு எடுத்து உட்காந்துடணும். 3ஆவது நாள் உட்காரும் போது ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துங்க. ஏன்னா அந்த 2 நாள் படிக்க மாட்டோம்ல, அதுல இருந்து ஒவ்வொரு கொஸ்டினும் அடுத்தடுத்து படிச்சுக்குங்க. ஸோ ஒரு செயலை செய்யும் போது தடங்கள் வரும். இப்போ நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இந்த டைம்ல நம்ம தடங்களே வராம யாராவது இருக்க முடியுமா? தடங்கள் வரத்தான் செய்யும். அந்த தடங்கள் வந்தா அந்த நாள் விட்டு மறுநாள் நீங்க எடுத்துருங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துட்டு முதல் நாள் 2 கொஸ்டின், ஒரு நாள் வேலை வந்துருச்சு அன்னைக்கு 2 கொஸ்டின் படிக்க முடியலாம், அடுத்த நாள் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துட்டு ஒரு கொஸ்டின் படிங்க, அதுக்கு அடுத்த நாள் ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு இன்னொரு கொஸ்டின் படிங்க. இப்படி நீங்க சரி பண்ணிட்டே வந்தா தான் ஜெயிக்க முடியும். நமக்கு தடங்கள் வந்துருச்சு படிக்கல அப்படி ஒரு 5 நாள் ஒரு வாரம் விட்டுட்டு மறுநாள் 10 நாள் கழிச்சு எடுக்கிறது, இந்த தவறை பண்ணாதீங்க. ஜெயிச்சவங்க எல்லாரும் அது எந்த போட்டி தேர்வா இருந்தாலும் சரி, பர்சனல் லைஃப்ல ஜெயிச்சவங்களா இருந்தாலும் சரி, ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டா நல்லா கவனிங்க. நான் வந்து 10 மணி நேரம் 15 நேரம் படிக்க அப்படி சொல்லலை. ஒரு 3 மணி நேரமா இல்ல ஒரு 4 மணி நேரமா நீங்க எதை பிளான் பண்ணீங்களோ அதை தொடர்ந்து செஞ்சா
உங்களால் ஜெயிக்க முடியும். இதைத்தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், 3 சப்ஜெக்ட் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துட்டேன். நீங்க லாங் சைஸ் நோட்ல போட்டு அதை எழுதி வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டேன். சரி ரைட்டு சார். இப்போ 16 கொஸ்டின் நிறைய பேர் கேட்டீங்க சார், ஒவ்வொரு நாளும் டேட் கொடுத்து அது என்ன கொஸ்டின் படிக்கணும்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஈஸியா இருக்கும் சார் சொன்னீங்க. இப்போ அதைத்தான் நான் சொல்ல போறேன். அதே மாதிரி இப்போ கவனிங்க, இந்த 21 நாள்ல 3 வாரம் வரும். சரிங்களா? 3 வாரம் சனி ஞாயிறு வரும். இப்போ இந்த வாரத்துல முதல் சனி ஞாயிறு வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து இந்த 3வது யூனிட், அடுத்த வாரம் சாட்டர்டே, அதுல வந்து சாட்டர்டே சண்டே வந்து பாத்தீங்கன்னா 2வது வாரத்துல இந்த 5th யூனிட் 1 வீக், 3வது வாரத்துல 2nd யூனிட் 1 வீக். சாட்டர்டே சண்டே ஒவ்வொரு வாரமும் மேஜர் சப்ஜெக்டை நீங்க எடுத்துருங்க. அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருவேன், அதுக்கான கீ பாயிண்ட்ஸ் மேஜர் சப்ஜெக்ட் நான் கொடுத்துருவேன். சரிங்களா? இப்போ இந்த வாரம் சாட்டர்டேஸ்க்கு நாளைக்கு நான் 3rd யூனிட்டுக்கான நோட்ஸ் ஃபுல்லாக அனுப்பிச்சிருவேன், அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருவேன். ஸோ இந்த வாரம் நீங்க சாட்டர்டே சண்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த 3rd யூனிட்ல ஒரு 4 இல்ல 3 10 மார்க் கொஸ்டின் நான் கொடுத்துருவேன். இந்த வாரத்துல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த 16 கொஸ்டின் எந்தெந்த டேட்ல எந்த 2 கொஸ்டின் படிக்கணும் அதை நான் சொல்றேன். அதே மாதிரி பள்ளி மேலாண்மை இந்த 13 கொஸ்டின் எந்தெந்த டேட்ல படிக்கணும், என்ன படிக்கணும் இப்போ நான் சொல்றேன். அதே மாதிரி மேஜர் சப்ஜெக்ட் சாட்டர்டே சண்டே எந்தெந்த டேட்ல படிக்கணும் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். சரிங்களா? இப்போ நான் வந்து டேட் கொடுத்து அதை சொல்றதுக்கு முன்னாடி மறுபடியும் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். நீங்க செய்யற விஷயத்த தொடர்ந்து செய்யுங்க. தடங்கள் வரும், தடங்கள் வந்தா பரவாயில்ல, அடுத்த நாள் செஞ்சிருங்க. இந்த டைம் ஃபிக்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பா அதை பண்ணிருங்க. சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த கற்றலுக்காக மதிப்பிடுதல், இதுல 16 கொஸ்டின் இருக்கு. ஒவ்வொரு நாளும் நாளைக்கு டேட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். எந்தெந்த 2 கொஸ்டின் படிக்க நான் சொல்றேன். இதை எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டைம் செட்ல வந்து நம்ம கிளாஸ் டைம் எல்லாத்துக்கும் நான் PDF அனுப்பிச்சிருவேன், அதை நீங்க கையில வச்சு நீங்க படிச்சுக்கலாம். சரிங்களா? சொல்லும்போது நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, கற்றலுக்காக மதிப்பிடுதல் இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு மதிப்பீட்டு திட்டத்தின் பல்வேறு படிநிலைகளோடு தொடர்புடைய கோட்பாடுகள். இது யூனிட் 1. நாளைக்கு டேட் 7/5, நாளைக்கு வியாழக்கிழமை, நாளையிலிருந்து ஸ்டார்ட் பண்றோம். 2வது கொஸ்டின் பாருங்க, மதிப்பிடலின் நோக்கங்கள். இது யூனிட் 1, நாளைக்கு படிக்க போற கொஸ்டின் 7/5. ஸோ நாளைக்கு 2 கொஸ்டின். அடுத்து 8ஆம் தேதி பாருங்க, 3வது கொஸ்டின் பாருங்க, சிறந்த மதிப்பிடலில் நடைமுறைக்கான கோட்பாடுகள். யூனிட் 1 நாளைக்கு 8ஆம் தேதி, அடுத்து 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அடுத்து 4வது பாருங்க, மதிப்பிடலின் வகைகள். யூனிட் 2 இது 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. சரியா? வெள்ளிக்கிழமை 2 கொஸ்டின். அடுத்து சனி ஞாயிறு பாத்தீங்கன்னா சனி ஞாயிறு மேஜர் சப்ஜெக்ட் எடுத்துருங்க. அதாவது 9/5/2026 இருந்து 10/5/2026. இந்த சாட்டர்டே சண்டே வந்து மேஜர் சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து 3வது யூனிட்டை முடிச்சிருங்க. சரிங்களா? சரி ஓகே சார். அடுத்த 2 நாள், அதாவது 11ஆம் தேதி அந்த 2 நாள் என்னன்னா பாருங்க, 5வது கொஸ்டின் பாருங்க, மாணவர்களது கற்றலை மதிப்பிடுவதற்கான வகுப்பறை நடைமுறைகள். இது யூனிட் 2 11/5 திங்கட்கிழமை. 6வது கொஸ்டின் பாருங்க, மாணவர்கள் கற்றல் தொடர்பான செயல்பாடுகளின் தொகுப்பு. இது யூனிட் 2 திங்கட்கிழமை 11/5. இந்த 2 கேள்வி திங்கட்கிழமை 2 கேள்வி. அடுத்த செவ்வாய்க்கிழமை பாருங்க 2 கேள்வி. 7வது கொஸ்டின் பாருங்க, தொடர் மற்றும் அகல் விரிவான மதிப்பீடு பயன்படுத்தப்படல். இது 12/5/2026 செவ்வாய்க்கிழமை. அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்க, சோதனை உருப்படிகளை அமைப்பதற்கான கோட்பாடுகள். யூனிட் 3 இது அதே மாதிரி 12/5 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை இந்த 2 கொஸ்டின். அடுத்து புதன்கிழமை 2 கொஸ்டின் பாருங்க. 9வது கொஸ்டின் பாருங்க, மதிப்பிடலில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள். இது யூனிட் 3, இது 13/5 புதன்கிழமை. அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்க, கற்றலை மதிப்பீடில் உள்ள பிரச்சனைகள். இது யூனிட் 3 13ஆம் தேதி 13/5 புதன்கிழமை. புதன்கிழமை 2 கொஸ்டின். அது வியாழக்கிழமை பாருங்க 11வது கொஸ்டின் பாருங்க, பல்வேறு வேறுபாடுடைய கற்போரது கற்றல் செயல்பாட்டின் விளைவுகளை மதிப்பிடுதல். இது யூனிட் 4 14/5 அதாவது வியாழக்கிழமை. அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்க, பின்னூட்டம் வழங்குவதற்கான உத்திகள். இது யூனிட் 4, அதே 14/5/2026. அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்க, அடைவுச் சோதனையை உருவாக்குதல். அடைவுச் சோதனை உருவாக்குதல். இது யூனிட் 4 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அதே மாதிரி 14வது கொஸ்டின் பாருங்க, ஆள் சிந்தனை குறிப்பீடு. இது யூனிட் 5, அதே 15ஆம் தேதி. சரிங்களா? அடுத்து 16 17ஆம் தேதி சாட்டர்டே சண்டே வரும். அடுத்து 2வது அதுல மேஜர் சப்ஜெக்ட் யூனிட் 5 வந்து எடுத்துருங்க. சரிங்களா? அடுத்து 15வது கொஸ்டின், ஒட்டுறவு யூனிட் 5. இது வந்து 18/5/2026. அதே மாதிரி 16வது கொஸ்டின் பாருங்க, மாணவர்களின் கற்றல் தொடர்பான செயல்பாடுகளின் தொகுப்பு. இது யூனிட் 5, அதே 18/5/2026. இந்த மாணவர்களின் கற்றல் தொடர்பான செயல்பாடு தொடர்புங்களா, இதே கொஸ்டின் தான் யூனிட் 2 அப்படியே இருக்கும். ஸோ நீங்க யூனிட் 2 படிச்சீங்கன்னா யூனிட் 5 அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா? இதுதான் கற்றலுக்காக மதிப்பிடுதல் 16 கொஸ்டின் டைம் போட்டேன். சரிங்களா? அடுத்து பள்ளி மேலாண்மையும் நிர்வாகமும் இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கல்வி மேலாண்மையின் கூறுகள். யூனிட் 1 இது 19/5/2026 செவ்வாய்க்கிழமை. அடுத்து 2 பாருங்க, பங்குபெறும் மற்றும் பங்குபெறா மேலாண்மை. யூனிட் 1 இது 19/5/2026 செவ்வாய்க்கிழமை. அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க, வள மேலாண்மை. யூனிட் 1
20/5/2026 புதன்கிழமை. அடுத்த 4வது கொஸ்டின் பாருங்க, கல்வி திட்டமிடலில் உள்ள அணுகுமுறைகளின் வகைகளில் ஏதேனும் மூன்றினை விவரின்னு கேட்கலாம். அதுல வந்து வரவு விகித அணுகுமுறை, சமூக நீதி அணுகுமுறை, சமூக கோரிக்கை அணுகுமுறை. இது 20/5/2026 புதன்கிழமை. அடுத்த 5வது கொஸ்டின் பாருங்க, தலைமை பண்புகளை அளவிடுதல் யூனிட் 3. இது 21/5/2026 வியாழக்கிழமை. 6வது கொஸ்டின் பாருங்க, தலைமை செயல்படும் விதங்கள். இது யூனிட் 3 21/5/2026 வியாழக்கிழமை. அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்க, கல்வி மேலாண்மைக்கும் மற்றும் கல்வி நிர்வாகத்துக்கும் இடையேயான தொடர்புகள். இது யூனிட் 3 22/5/2026 வெள்ளிக்கிழமை. அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்க, கல்வி நிர்வாக கொள்கை. இது யூனிட் 3 22/5/2026 வெள்ளிக்கிழமை. சரிங்களா? அடுத்த சாட்டர்டே 23 24 அந்த சாட்டர்டே சண்டே வந்து மேஜர் சப்ஜெக்ட் வந்து யூனிட் 2 எடுத்துருங்க. அப்ப ஃபர்ஸ்ட் யூனிட் 3 எடுத்தோம், அடுத்து யூனிட் 5 எடுத்தோம், அடுத்து யூனிட் 2 எடுத்தோம். ஸோ 3 கொஸ்டின் முடிஞ்சிடும். அடுத்த 9வது கொஸ்டின் பாருங்க, பள்ளி நிர்வாகத்தில் ஆசிரியர்கள் பங்கு பணிகள். இது யூனிட் 4 டேட் 25/5/2026 மண்டே. அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்க, பள்ளி நிர்வாகத்தில் தலைமை ஆசிரியரின் பங்குகள். இது யூனிட் 4 எத்தனாம் தேதி? 25/5/2026 திங்கட்கிழமை எடுத்துருங்க. 11வது கொஸ்டின் பாருங்க, கல்வியில் ஜனநாயக நிர்வாகம். இது யூனிட் 4 26/5/2026 செவ்வாய்க்கிழமை எடுத்துருங்க. அடுத்து 12வது கொஸ்டின், இந்தியாவில் கல்விக்கு நிதியளிப்பதற்கான அமைப்பு முறைகள். இது யூனிட் 5 இது 25/5/2026 செவ்வாய்க்கிழமை எடுத்துருங்க. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், UNFPA மற்றும் UNDP பற்றி விவாதிக்கவும். இது யூனிட் 5 27/5/2026 புதன்கிழமை இந்த கொஸ்டின் எடுத்துருங்க. சரிங்களா? ஸோ இந்த டைம் படி கரெக்டாக 27ஆம் தேதி வரைக்கும் உங்க முயற்சியை கைவிடாம படிச்சுட்டு வாங்க. எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.